அடடா! சுட சுட என்ன ரெடி ஆகிக்கிட்டு இருக்குன்னு தானே பார்க்குறீங்க? மந்தி தாங்க ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த மந்தி என் பிரதருக்கு ரொம்ப பிடிக்கும். அம்மா வேற ஊர்ல இல்ல. என்னடா சாப்பாடு செய்யலாம் அப்படின்னு யோசிக்கும்போது தான் மந்தி ஞாபகத்துக்கு வந்துச்சு. அந்த மந்தியே செஞ்சிடலாம் அப்படின்னு சூப்பரா ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். மந்தி ஒரு புடி பிடிக்க வேண்டியதா இன்னைக்கு. எப்பவுமே என் ஹஸ்பண்ட் தான் மந்தி ரெடி பண்ணுவாங்க. இந்த தடவை நானே ரெடி பண்ணேன். அவங்க அரேபியன் ஃபுட்லாம் சூப்பரா சமைப்பாங்க. அவங்க கிட்ட இருந்தா இந்த மந்தி ரெசிபியை நான் கத்துக்கிட்டேன். என்னவோ தெரியல. ஆனா இந்த மந்தியை ரெடி பண்ணும்போது மட்டும் அவ்வளோ ஹாப்பியா இருக்கு மனசுக்கு. மணக்க மணக்க ஃப்ரெஷ்ஷான மசாலாவில் செஞ்சா யாருக்கு தான் பிடிக்காது? ரோஸ்ட் பண்ண முந்திரி, திராட்சை, வெங்காயம், கொத்தமல்லி இதெல்லாம் போட்டு நாங்க சூப்பரா சேவ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அடுத்து ப்ரௌனி வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஆல்ரெடி நம்ம போட்ட வீடியோ பார்த்துட்டு ஒரு சிஸ்டர் எனக்கு இதே மாதிரி ப்ரௌனி ஸ்லாப் ரெடி பண்ணி கொடுங்க. ஆனா ஹாப்பி பர்த்டே டாப்பர் எதுவுமே வைக்க வேணாம். எனக்கு சும்மா டெக்கரேட் பண்ணி மட்டும் கொடுங்க கனாஸ்லாம் போட்டு அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக தான் இந்த ப்ரௌனி ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். நான் இதுல என்ன மிஸ்டேக் பண்ணிட்டேன்னா ப்ரௌனியை கூலாக விடாம நான் கொஞ்ச நேரத்திலே நான் கனாஸ் ஃபில் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதனால ரொம்ப மெல்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்ச நேரம் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி அதுக்கப்புறம் நான் ரெடி பண்ணேன். ப்ரௌனியை எப்போவுமே ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்றத விட ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணதை அப்படியே சாப்பிடும்போது தான் அதோட டேஸ்ட் வேற லெவலில் இருக்கும். இந்த ப்ரௌனி ஐயப்பந்தாங்கலேருந்து ஒரு சிஸ்டர் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்காக தான் இந்த ப்ரௌனி ரெடி பண்ணி பேக்கிங் பண்ணி டெலிவரியும் பண்ணிட்டோம்.